ராஜேஷ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவரோட சகோதரர் சமீபத்துல ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் சமீபத்துல மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே உடம்ப நல்லா பார்த்துக்கணும், உள்ளத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹெல்த் கான்சியஸ் அதிகம் உள்ள ஆளு. அப்படியாப்பட்ட நபர் மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது குறித்து அவரோட சகோதரர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2 டேஸ் பிஃபோர் அண்ணன் வந்து துபாய் போயிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வரும்போதே அவருக்கு நெஞ்சில சளி இருந்திருக்கு. இருமலோட தான் இருந்தாரு. டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னதுக்கு, இல்ல இல்ல நெஞ்சு சளி தான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுட்டாரு. அண்ட் அன்னைக்கு காலையிலயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாரு. அப்ப எனக்கு வந்துட்டு நெஞ்சு சளியா இருக்கு, மூச்சு விட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் டாக்டரை கால் பண்ணவா அப்படின்னு நான் கேட்டப்ப, இல்ல இல்ல சித்த வைத்தியரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த வைத்தியரை கூட்டிட்டு வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் சொன்ன டைம்க்கே நான் டாக்டருக்கு கால் பண்ணியிருந்தேன்னா மேபி அவரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா வந்த சித்த வைத்தியர் ரொம்ப நேரம் அவர்ட்ட கதை பேசிட்டே இருந்தாரு. இதனாலே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் டிலே ஆயிருச்சு. ஒரு டைம் கூட அவரு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க மூச்சு விட முடியல, நெஞ்சு சரியா இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாரு. நான் சொன்ன டைமுக்கே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா கூட அவரை நாங்க கண்டிப்பா காப்பாத்திருப்போம். ஆனா அவரு ஒரு சில விஷயங்களை நம்பி அதிலே இருந்ததுனால எங்களால சுத்தமா காப்பாற்ற முடியல. அவர் மட்டும் எங்ககிட்ட இதை ஓப்பனா சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. எப்பயுமே ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஆளு இந்த மாதிரியான விஷயத்தால இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்குன்னு கண்ணீர் விட்டு அவரோட சகோதரர் வந்து அழுதிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தால எங்க குடும்பத்தோட மூத்த தூணை நாங்க இழந்துட்டோம், எங்க குடும்பத்தோட கடவுளை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு கண்ணீர் விட்டிருந்தாரு. இந்த ஒரு சம்பவம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு விவாதத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சூர்யா அவர்களோட டாட்டர் தான் தியா அவர்கள். அண்ட் இவங்க சமீபத்தில் மும்பையில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் அதற்கான பட்டமளிப்பு விழா சமீபத்தில் நடந்திருக்கு. அண்ட் இதில் சூர்யா, சிவகுமார், இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா ஜோதிகா அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகி கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அதுக்குள்ள ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்களை வந்து நம்ம அதிகபட்சமாக ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம். சின்ன குழந்தையாகவே இருந்திருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய அளவில் இவங்க வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு 10வது 12வது இப்படி தான் இருப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஹையர் ஸ்டடீஸே முடிச்சு அதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. கமெண்ட்ஸ்லையுமே எல்லாருமே அதை தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட தம்பியுமே கிட்டத்தட்ட சமீபத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்துருந்துச்சு. காலம் ரொம்பவே வேகமாக போகுது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கமெண்ட்ஸாகவே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தேட்டர் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.